இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏன் சாப்பாடை பற்றி இப்போ பேசக்கூடாது, இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். சாப்பாடுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது? என்ன மேடம் சாப்பாடு மேலே உங்களுக்கு இவ்வளோ கோபம் கிடையாது. நம்ம தேவைக்கு மீறி இன்னைக்கு உணவை எடுத்துக்கிறதுனால தான் இன்னைக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது. உணவை பற்றின தவறான விஷயங்கள், சாப்பிட்டே ஆகணும். கிராமப்புறங்களில் 2 வேளை தான் சாப்பிடுவாங்க, 3 வேளை சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே இன்றைக்கும் பாருங்கள், வடநாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களாக இருக்கட்டும், தென்பகுதியில் இருக்கிற கிராமப்புறங்களாக இருக்கட்டும், நீங்கள் போய் நல்லா பாருங்களேன், 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. பகல் உணவும் மாலை பொழுது உணவுன்ற 2 வேளை தான் அவங்களுடைய உணவாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு 3 வேலையை தாண்டி 4, 5 சாப்பிட்றத தான் ஒரு பெரிய, சாப்பிட்றத மட்டுமே ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டோம். அதனால தான் இன்னைக்கு நோயாக இருக்குது. வயிற்றுக்குன்றது ஃப்ரீயாகவே விடுறது கிடையாது. வயிற்றில் உணவை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு செரிமானம் முழுக்க கெட்டு போய் எல்லா விதமான நோய்களுக்கும் காரணியாக இருக்குது. ஏன் அந்த காலத்தில் இருக்கிறவங்க 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. எந்த மாதிரியான காய்ச்சல், அம்மை நோய் எது வந்திருந்தாலும் அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடிஞ்சது. இன்றைக்கி இருக்கிறவங்களால சாதாரண சளி இரும்பலை கூட தாங்க முடியலைன்ற வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு கத்திலையும் அருவாள்லையும் எல்லாத்துலேயுமே வெட்டி குத்து பட்டுட்டு கூட அவங்களால அந்த வலியை தாங்க முடியுது. எந்தவித பெயின் கில்லரும் போடாங்க. அத்தனை பிரசவங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் கூட இன்னும் குழந்தை பெற்றுக்கிற ஆர்வம் தான் இருந்தது. பிரசவ வலியை கூட அவங்க சுகமாக தான் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிறத நினச்சாலே பெண்களோட மனசில் ஒரு வித பதட்டமும் பயமும் ஏற்படும். அந்த அளவுக்கு வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய திராணி ஆண்கள்கிட்டையும் கிடையாது, பெண்கள்கிட்டையும் கிடையாது. சின்னதாக அடிபட்டால் கூட ஒரு பயம் வந்தது. ஏன் அப்படின்னா நோயை பற்றின பயத்தை கொடுக்குறாங்க. 1. 2வது வலியை தாங்கக்கூடிய திடம் உடல்ல இல்லை. அந்த அளவுக்கு உடலில் சாப்பிட்ற சாப்பாடு முறையற்றதாக இருக்குது. சாப்பிட்ற உணவில் தப்பு கிடையாதுங்க. ரசாயன உணவுகளாக இருந்தால் ரசாயனம் போட்டு தான் இன்றைக்கி அரிசி இருக்குது, ரசாயனத்தில் தான் எல்லாமே இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட அதையுமே அடித்து நொறுக்கிற தன்மை உடல்கிட்ட இருக்குது. அந்த ரசாயனத்தை எதிர்த்து அதை அழிக்கிற தன்மை அதுக்கான ஆன்டிபாடிஸ், எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த உடலில் இருக்குது. விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி தான். பசிக்காமல் சாப்பிட்றதுனால தான் சாப்பிட்ற உணவில் இருக்கிற ஆற்றல் உடலுக்கு முழுமையாக கிடைக்காம போகுது. அதனால தான் உடல் பலம் இல்லாமல் பலகீனமாக இருக்குது. சின்ன அடியை கூட தாங்க முடியலை. பயம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பயம். அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா பலகீனத்தை கொடுக்குது. என்ன பயம்? சுகர் பற்றின பயம். அடிபட்டு ஆறாமல் போயிடுமோ, புண்ணு பெரிய பிரச்சனையாயிடுமோ, அப்புறம் அது சுகர் காலையே வெட்டி எடுத்துருவாங்களோ, இந்த மாதிரியான கற்பனைகள், சேகரித்த அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, கேதர்டு நாலேஜ் எங்கேருந்து வந்தது? ஆங்கில மருத்துவத்துக்கிட்டேருந்து வந்தது. அவங்க எல்லாத்தையுமே நோயாக பார்க்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. சாப்பாட்டிலேருந்து வாழ்க்கையிலேருந்து நம்மளுடைய எல்லாத்தையுமே எதை எடுத்தாலும் நோய் தான். நோயாகவே பாருங்கள். நோய் காலில் அடிப்படக்கூடாது. இதே ஒரு காலத்தில் அடிப்பட்டாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எதுக்குமே பயந்ததில்லை. ஏன்? ஜாதி சண்டையில் வெட்டி குத்து நடந்தது இல்லையா? காலமாக கிராமங்களில் போலீஸில் சிக்காமல் மச்சில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு அந்த காயத்தை ஆக்கிக்கிறது இல்லையா? திரும்ப சண்டை போடுறது இல்லையா? அவங்க கான்செப்ட் வேணால் தப்பாக இருக்கலாம், ஜாதி வெறிங்கிறது. ஆனால் உடல் அப்படிங்கிற பாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கான புரிதலை பாருங்கள். எதுவும் ஆகாதுன்ற தைரியத்தை தானே கத்தி எடுத்து வெட்டிக்கிறாங்க. ஒருத்தரை வெட்டிட்டாலும் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி போர் முறைகள், எத்தனை நாடுகள் ராஜாக்கள் அவ்வளோ பேரை கொண்டு போரில் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு அந்த ஒரு நைட்டை ஓய்வு எடுத்து அடுத்த நாள் திரும்பி போருக்கு தயாரான வீரர்கள் தானே இருந்தாங்க. அவங்களால எப்படி தாங்க முடிஞ்சுது? கேட்டால் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ இருந்த உணவுகள் மேடம், இன்னைக்கு அப்படி இந்த உணவு இல்லையே. என்ன உணவு இல்லை? இந்த இடத்த தான் நான் சொல்ல வேண்டும். அவங்க உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதான் உண்மை. நீங்கள் சொல்கிற உணவுன்ற கான்செப்டில் உணவுக்கான முக்கியத்துவத்தை அந்த காலத்தை கொடுத்ததே கிடையாது. போர் முறைகள் வருஷக்கணக்கில் நடந்ததுங்க. அசோகருடைய சண்டைலாம் எத்தனையோ ஆண்டுகள் நடந்ததாக சொல்கிறாங்க. அத்தனை ஆண்டுகள் உணவை எங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க? அத்தனை ஆண்டுகள் உணவை சேகரித்து வைக்க முடியுமா? அப்போ எப்படி சாப்பிடாம இருந்தாங்க? கிடைச்சதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டே அவங்களுக்கு அவ்வளோ பலம் இருந்தது. ஏன்னா சாப்பாடை விட அவங்க மனபலத்தையும் உடல் மேலையும் தான் அவங்க நம்பிக்கை வச்சாங்க. அவங்களுடைய உடல் பலமும் மனபலமும் தான் அவங்களுடைய காயத்திலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தது. திரும்பவும் அடுத்த நாள் அவங்கள போருக்கு தயார்படுத்து. ஆனால் இன்னைக்கு சின்னதாக அடிபட்டால் கூட வீட்டில் போய் படுத்துக்கிறோம். ஐயோ சுகர் வந்துட போகுது, காலையே வெட்டி எடுத்துருவாங்க. இந்த பயம், நோயை பற்றின பயம், வலி தாங்க முடியாத அளவுக்கு பலகீனமான மனம், பலகீனமான உடல், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு. திருவள்ளுவர் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
காதுக்கு காதை கேட்கல. இதை வந்து எல்லாருமே என்ன தெரியுங்களா, மாணவர் சமுதாயத்துக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. யாராவது ஒரு அறிஞர்கிட்ட இதை போய் சொல்லுங்களேன். இது மாணவர்களுக்கு எழுதுனிருக்காரு திருவள்ளுவர். அதாவது அந்த காலத்தை குருகுலத்தில் வந்து மாணவர்கள் உணவில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உணவில் விட படிப்பு முக்கியம். அதனால் உணவில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படிப்பு இங்கே மண்டையில் ஏறாதுன்றதுக்காக இது மாணவர்களுக்கான ஒரு அறிவுரை. அதனால் அப்போ வந்து அவர் ஹிந்து, அதனால தான் வந்து குருகுலத்தில் இருக்கிற கல்வியை வந்து முன்னிறுத்துறதுக்காக இதை சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதையே வேற சொன்னாங்க. இது எல்லாமே தவறான ஒரு புரிதல். திருவள்ளுவர் இந்து கிடையாது. முதல்ல அவர் குருகுல கல்வியை என்கரேஜ் பண்ணவும் இல்லை. அவர் சொல்ல வந்த விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே, அது பழமொழியாக இருக்கட்டும், இல்லை திருக்குறளாக இருக்கட்டும், சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே, அது புறநாறு எதுவாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்க்கும்பொழுது நேரடியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தத்துவங்கள் மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு. நம்ம அந்த தத்துவங்களை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தவறான வழியில் கடத்துறோம். அவர் சொன்ன வந்த விஷயம் என்னென்னா, உடம்பு அப்படின்ற உடல் அப்படிங்கிற இந்த ஸ்தூல பொருளுக்கு உணவு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. செவிப்புணவு அப்படின்னும் பொழுது கல்வி கிடையாது. இந்த இடத்துல எல்லா விதமான வேலைகளையும் தான் அவர் முன்னிறுத்துறார். நம்ம ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம்னா, நம்ம கவனம் முழுக்க அங்கே இருந்தோம்னா உடல் அப்படிங்கிற விஷயத்துக்கான உணவு தேவைப்படாது இல்லையா? நீங்கள் பாருங்கள், எங்களுடைய மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி தெரியுங்களா, ஒரு காலையிலேருந்து பேசினார்னா 10 மணி நேரம் கூட தொடர்ந்து பேசுவார். அவர் வந்து எப்போ போய் உட்கார்றாரோ அப்போ தான் அவருக்கு பசி எடுக்கும். அவர் இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேச சொன்னால் கூட பேசுவார், பசி தெரியாது. அவர் எப்போ வந்து கிளாஸை முடிச்சுட்டு வந்து உட்காராரு பார்த்தீங்களா, உட்காரும் போது தான் அவர் பசியை ஃபீல் பண்ணார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு எப்போ பசி எடுக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கோம், ஆர்வத்தோடு அந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு பசியோடைய விஷயமும் தெரியாது, பசிக்கிற உணர்வும் தெரியாது. நம்ம எப்போ வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு ஓய்வு எடுக்க, அதாவது அதுலேருந்து வெளியே வருமோ அப்போ தான் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம், மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே செயல்படுது. மனம் ஒரு விஷயத்தில் முழுசாக ஈடுபடும் போது வயிற்றில் இருக்கிற பசியை உணராது. அது மைண்டு முழுக்க அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும். இதுதான் செவிக்கு உணவு இல்லாத பொழுது. அப்படின்னா இந்த இடத்த செவி அப்படிங்கிறது காதை சொல்லலாம். அவர் நம்ம உடலில் இருக்கிற அத்தனை ஐம்புலன்களையும் சொல்கிறார். எல்லா புலன்களுமே ஒரு விஷயத்தை இன்வால்மெண்ட்டாக இருக்கும் பொழுது பசி அப்படிங்கிற அந்த உணர்வு, வயிற்றுக்கான உள்ளுறுப்புகளுக்கான தேவை வந்து இருக்காது. நம்மளால் ஆற்றலோட சோர்வு இல்லாமல் வேலை செய்ய முடியும். அப்போது சாப்பிட்டாதான் சோர்வு இல்லாமல் வேலை செய்ய முடியும்னு இல்லையா? கிடையாது. நம்மளுடைய ஈடுபாடும் ஆர்வமும் அந்த வேலையில் கொடுக்குற கவனமும் நமக்கு உணவை கூட உணவு எடுத்துக்கொள்கிற ஆர்வம் கூட இருக்காது. நமக்கு முழு எனர்ஜியை நம்மளுடைய ஆர்வமும் ஈடுபாடும் நம்ம லைத்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, ஒரு விஷயத்த இந்த மனசை லயிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போது அந்த லைப்பு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். இது கிராமத்தில் பாருங்கள், காலையில் 4 மணிக்கு அவங்க வயக்காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா உச்சி பொழுது கிட்டத்தட்ட 12-1 மணி வரைக்கும் அவங்க அந்த வயக்காட்டில் வேலை செய்வாங்க. பசியே இருக்காது. அவங்க வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது மட்டும்தான், ஓய்வு எடுக்கிறதுக்கு வரும்பொழுது மட்டும்தான் பசி அவங்களுக்கு உணர்வாங்க.